அம்மையப்பருக்கு எனது முதல் வந்தனம். மைந்தா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதை உணர்த்த வந்தவன் நீ என்பதை நிரூபித்து விட்டாய். ஓங்காரத்திலிருந்து உருவான உன்னிடம் உயர்ந்த சித்திகளும் நிறைந்த ஞானமும் நிலைத்திருக்கட்டும். குழந்தாய், தனக்கு நிகரான நாயகன் இல்லாததால் நீ விநாயகன் என்று பெயர் பெறுவாய். விக்னங்களை தீர்த்து வைப்பதால் விக்னேஸ்வரன் என்று புகழ் பெறுவாய். எமது சிவகணங்கள் அனைத்திற்கும் நீ தலைமை பொறுப்பை ஏற்பதால் கணேசன், கணபதி, கணநாதன் என்றும் சிறப்பிக்கப்படுவாய். தன்யனானே. गजाननं भूतगणातिसेवितम् कवित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्. சுவாமி, ஒரு சந்தேகம். கேள் தேவி. நமது மைந்தன் இப்படி யானை முகமும் மனித உடலுமாக தோன்றியிருப்பது ஏன் என்று புரியவில்லையே. காரணமில்லாமல் காரியமில்லை. வியக்கத்தக்க பெரும் காரியத்தை சாதிப்பதற்காகவே விசித்திரமான வடிவத்தில் தோன்றியிருக்கிறான் நம் மைந்தன். உரிய காலம் வரும்போது அதை நீயே அறிந்து கொள்வாய். தங்கள் சித்தம். அற்புதம். பூவார் சோலை மயிலாட, காமார் சோலை மருங்கசைய நடந்தாய் வாழி காவேரி என்று புலவர்கள் பாடியது எவ்வளவு பொருத்தம். ஆஹா, பாவிரித்து புலவர்கள் பாட பூவிரித்து பாய்ந்து வரும் காவிரி யார்? கன்னியர்கள் கொண்டாடும் பொன்னினது. இதன் அழகை பார்க்க பார்க்க என் மனம் பரவசமடைகிறது. அகத்திய முனிவரே, இந்த காவிரி நதி இங்கு வருவதற்கு காரணமாக இருந்ததே தாங்கள் தானே? இல்லை காசிப முனிவரே, இல்லை. இதெல்லாம் என் ஐயன் விநாயகத் திருமானின் திருவிளையாடலால் தான் இங்கு நடந்தது. கரகத்தில் நான் குழந்த காவிரியை தமிழகத்தில் ஓட வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் காகமாக மாறி அதை உருட்டி தள்ளினார். சிறுவனாக மாறி என்னிடம் விளையாடினார். ஆகா, அதனால் அல்லவா புலவர்கள் அமர முனிவன் அகத்தியன் தனாது கரகம் கவிழ்த்த காவிரி பாவை என்று பாடினார்கள். மாமுனிவரே, என்ன நேர்ந்தது? ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகத்திற்கு வந்த விபீஷணன் வேண்டிக் கொண்டபடி சிச்சுவாகு குலத்தவர் வணங்கி வந்த திருவரங்கரின் திருவுருவத்தை அவனிடமே தந்துவிட்டார் ஸ்ரீராமர். இப்பொழுது விபீஷணன் அதை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். அதனால என்ன? இல்லை, விபீஷணன் அதை எடுத்துச் செல்லும்படி விடக்கூடாது. ஆறிரண்டும் காவேரி, அதன் நடுவே திருவரங்க பெருமான் என இங்கே நிலை பெற்று நிற்கும்படி செய்ய வேண்டும். அதற்கு வழி? கருணையே வடிவான கணநாதர் இருக்கும் போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இந்த காவிரி நதியை தந்த கணபதியே அதன் கரையில் திருவரங்கரின் திருக்கோயில் அமைவதற்கும் வழிவகுப்பார். ஓம் கணேசாய நமக. ஆஹா, விநாயகத் திருமானே, 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம் திரை போலும் எகிற்றனை, நந்தி மகன்றனை, ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். அகத்திய முனிவரே, உமது தமிழின் அழகைக் கண்டு யாம் மகிழ்ந்தோம். வித்தக விநாயக மத்தக கடிரே, பிரணவ வடிவான கரிமுகக் கடவுளே, அருள் புரியுங்கள். குருமுனி, குடமுனி என்றெல்லாம் புகழ்பெற்ற தமிழ் முனிவரே, உமது கோரிக்கையை யாம் அறிவோம். ஸ்ரீராமர் விபீஷணனிடம் அரங்கனின் திருவுருவை தரும்போது அதை எக்காரணத்தை கொண்டும் கீழே வைக்கக்கூடாது என்று நிபந்தனை விதித்திருக்கிறார். அதையே பயன்படுத்தி காவிரி கரையில் என் மாமனின் திருக்கோயில் உருவாக வழிவகுக்கிறோம். ஆஹா, நல்லது.
கஜமுகாஸ்வரன் தந்தையாரின் பாசுபதாஸ்திரத்தை எடுத்து விட்டானே, இனியும் தாமதிக்க கூடாது. எவராலும் செய்யப்படாத ஆயுதம் என்றால் தனது கொம்பையே உடைத்து ஆயுதமாக்கி விட்டாரே. இது என்ன விபரீதம்? கஜமுகாஸ்வரனை வதம் செய்வதற்காகவே நான் அவதாரம் புரிந்தேன்.
இப்போது தாங்களே வந்து என்னை அதை செய்ய விடாமல் தடுக்கிறீர்களே. மைந்தா, கஜமுகாசுரன் மனைவி பிரியம்பதா எனது பக்தை. மாங்கல்யத்துக்காக போராடும் அவளது கணவன் உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? தாங்களே என்னை தடுத்தால் என்னை எதற்காக தோற்றுவித்தீர்களோ அந்த அவதார நோக்கம் நிறைவேறாமல் போய்விடுமே. காலமெல்லாம் கௌரி விரதம் இருந்தவளை நான் காப்பாற்ற தவறிவிட்டால் அந்த விரதத்துக்கே பயனில்லாமல் போய்விடுமே. என் மீது கொண்ட நம்பிக்கை பொய்யென்று ஆகிவிடுமே. அசுரர் பலரை வதம் புரிந்த தாங்களே இன்று ஒரு அசுரனை பாதுகாக்கலாமா? தன்னை வணங்கும் பக்தர்களை தெய்வமே கைவிடலாமா? அவனை அழிக்க வேண்டியது என் கடமை. அவன் உயிரை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. விநாயகா போற்றி, விக்னேஸ்வரா போற்றி, கணபதியே போற்றி, கஜானனா போற்றி. நாரதரே, இது என்ன அற்புதம்! மூஷிகமாகி விநாயகரின் திருவடியில் மிதிப்பட்ட கஜமுகாசுரன் அவரை போற்றி துதிக்கிறானே. இதில் வியப்பென்ன இருக்கிறது? ஐயனின் பாதம் பட்டதால் அவன் திருவடி தீட்சை பெற்று ஞானமடைந்து விட்டான். தாயே, எனது நோக்கம் நிறைவேறும் வகையில் கஜமுகாசுரன் ஆணவம் அழிந்து எனது காலடியில் மூஷிகமாக கிடக்கிறான். தங்கள் நோக்கம் நிறைவேறும் வகையில் அவன் உருவம் மாறினாலும் உயிரோடு இருக்கிறான். உண்மைதான் மைந்தா, உண்மைதான். தேவி, இந்த அபலையின் வேண்டுகோளை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? என் மாங்கல்யத்தை உங்கள் பாதங்களில் வைத்து வேண்டினேனே, அதற்கு நீங்கள் காட்டிய கருணை இதுதானா? பிரியம்பதா, ஏன் பதறுகிறாய்? உன் கணவன் உயிருக்கு இனி என்றுமே அழிவில்லை. அதனால் உன் மாங்கல்யத்திற்கு எப்போதும் ஆபத்தில்லை. ஆனால் 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 என்ன தாயே? அதோ பார், மூஷிகமாக மாறி ஓட முயன்ற கஜமுகாசுரன். விநாயகனின் திருவடியை சார்ந்து அடைக்கலம் பெற்று விட்டான். தாயே, இது என்ன விபரீதம்? இனி என் கணவர் மூஷிகமாகத்தான் இருக்க வேண்டுமா? இதிலிருந்து அவருக்கு விமோச்சனமே கிடையாதா? பிரியம்பதா, ஏன் இந்த கலக்கம்? பூவுலகில் தோன்றிய யாருக்குமே கிட்டாத பெரும் பாக்கியம் உன் கணவனுக்கு கிடைத்திருக்கிறது. என்றென்றும் என் மைந்தனோடு இணைந்திருக்கும் உன்னத வாழ்வை பெற்று சிரஞ்சீவியாகிவிட்டான். விநாயகனை வணங்கக்கூடிய அத்தனை பேரும் அவனுக்கு வாகனமாக விளங்கும் உன் கணவனையும் வணங்கத்தான் போகிறார்கள். மைந்தா, நீ பகைவனோடு போர் புரிந்து வீரத்தால் மட்டும் வெற்றி பெறவில்லை, அவனையே உன் வசப்படுத்தி ஞானத்தாலும் வெற்றி பெற்று விட்டாய். மைந்தா, விண்ணும் மண்ணும் இனி உன்னை வெற்றி விநாயகன் என்றே வணங்கட்டும். வெற்றி விநாயகன் என்றே வணங்கட்டும். ஐயனே, கஜமுகாசுரன் சபையில் அவனது ஆணைக்கு கட்டுப்பட்டு தினமும் எங்கள் தலையில் குட்டிக் கொண்டோம். 2 காதுகளையும் பிடித்துக் கொண்டு 3 முறை தோப்பு கரணம் போட்டோம். பயத்தின் காரணமாக அவன் முன்னால் செய்த காரியத்தை பக்தியின் அடையாளமாக தங்கள் முன்னால் செய்ய விரும்புகிறோம். அனுமதி தந்து அருள் புரிய வேண்டுகின்றோம். அவ்வாறே ஆகட்டும். அசுர சம்ஹாரத்திற்கு அடையாளமாக அது விளங்கட்டும்.
இதேபோல் எமது சன்னதியில் எவர் வந்து குட்டிக் கொண்டு தோப்பு கர்ணம் போட்டாலும் அதை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு அருள் புரிவோம். விநாயக பெருமானே, அன்னையின் வாக்குப்படி அடியேனை தங்களின் வாகனமாக ஏற்று அருள் புரிய வேண்டும். உனது விருப்பப்படியே நடக்கட்டும்.